நமஸ்தே. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த வீடியோல ஹிந்தில அனிமல்ஸ் உடைய நேம்ஸ்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மேல் டாக். இது என்ன மேல் டாக் ஃபீமேல் டாக் தனித்தனியா போட்டிருக்கோம் அப்படின்னா ஹிந்தில மேல் டாக்கு தனியா ஒரு பேர் சொல்லுவாங்க, ஃபீமேல் டாக்கு வேற ஒரு வேர்டு உண்டு. நம்ம பொதுவா நாய் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல, அப்புறம் ஆண் நாய் பெண் நாய்னு சொல்லிப்போம். இங்கிலீஷ்லயுமே தனித்தனி வேர்ட்ஸ் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஆனா ஹிந்தியில ஆண் நாய்க்கு தனி ஒரு நேம் இருக்குது அண்ட் பெண் நாய்க்கும் ஒரு தனி நேம் இருக்குது. பாருங்க, மேல் டாக் ஆண் நாய்க்கு குத்தா அப்படின்னு சொல்லுவோம், குத்தா. ஃபீமேல் டாக் பெண் நாய்க்கு குத்தியா. தென் மேல் கேட் பூனைய ஆண் பூனைய பிலாவ்னு சொல்லுவோம். ஃபீமேல் கேட் பெண் பூனைய பில்லி அப்படின்னு சொல்லுவோம். மேல் கோட் ஆண் ஆடு பக்ரா, ஃபீமேல் கோட் பெண் ஆடு பக்ரி. டீர், டீர்னா மான் தெரியும். ஸோ மான்லயே ஆண் மானா இருந்ததுன்னா ஹிரன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மிருகுன்னு சொல்லுவோம். பெண் மானா இருந்ததுன்னா மாதா ஹிரன் அப்படின்னு சொல்லுவோம். ஹிரனை மாதா ஹிரன் அப்படின்னு சொன்னா அது பெண் மானு குறிக்கக்கூடிய சொல். மிருகி அப்படின்னாலும் ஒரு பெண்மான். ஹிரன் மிருக் அப்படின்னா ஆண்மான், மாதா ஹிரன் அண்ட் முர்கி அப்படின்னா பெண்மான். யானை ஆண் யானைனா ஹாத்தி சொல்லுவோம், பெண் யானை ஹத்தினின்னு சொல்லணும். ஹாத்தி ஹத்தினி. ஹார்ஸ் குதிரை, குதிரைய ஆண் குதிரையா இருந்தா கோடான்னு சொல்லணும், பெண் குதிரைனா கோடி. டைகர் புலி, பாக் பாகின். பாக்னா ஆண் புலி, பாகின் அப்படின்னா பெண் புலி. லயன் சிங்கம், ஷேர் ஷேர்னி. ஃபாக்ஸ் நரி, லோம்டி அப்படின்னு சொல்லுவோம். கேமல் ஒட்டகத்தை எப்படி சொல்லுவோம்னா ஆண் ஒட்டகமா இருந்தா ஊன்ட்டுன்னு சொல்லுவோம், பெண்ணா ஊன்ட்டுனின்னு சொல்லுவோம். மங்கி குரங்கு ஆணா இருந்தா பந்தர்னு சொல்லணும், பெண்ணா இருந்தா பந்தரியா, பந்தர் பந்தரியான்னு சொல்லுவோம். தென் காஃப் கண்ணுக்குட்டி. ஸோ இனிமே வர்றது எல்லாமே ஆண் தனியா பெண் தனியான்னு சொல்ல காமனா. இப்போ ஆக்சுவலி ஆண் நேம் ஆண் அனிமலுடைய ஒரு நேமும் பெண் அனிமலுடைய ஒரு நேம் சொல்லியிருப்போம். காமனா சொல்லும் போது இப்ப ஆடுன்னு சொன்னா பக்ரான்னு தான் சொல்லுவாங்க. பக்ரா ஆண் ஆடா பெண் ஆடா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் காமனா ஆடுன்னு சொல்றதுக்கு பக்ரான்னு தான் சொல்லுவாங்க. அதோடைய அந்த மேல் வெர்ஷனை சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்களோ, அந்த ஆணாடு சொல்றதுக்கு ஆண் விலங்கு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோமோ அதை தான் பேச்சு வழக்குல யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதனால இனிமே வர்றது எல்லாமே நான் ஒரே நேமா தான் நான் சொல்ல போறேன். பேச்சு வழக்குல நம்ம என்ன அந்த வேர்டு சொல்லி மென்ஷன் பண்ண போறோமோ அது மட்டும்தான் சொல்ல போறேன். காஃப் கண்ணுக்குட்டியா இருந்ததுன்னா அதை எப்படி சொல்லுவோம்னா காய்கா பச்சடா அப்படின்னு சொல்லுவோம். ராபிட் முயல் எப்படி சொல்லுவோம்னா கர்கோஸ், கர்கோஸ்னு சொல்லுவோம். பேர் கரடி எப்படி சொல்லணும்னா பாலு. crocodile முதலையை எப்படி சொல்லுவோம்னா மகர், மகர் இல்லைன்னா மகர்மச் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் உல்ஃப் ஓனாய் எப்படி சொல்லுவோம்னா பேடியா. டாங்கி கழுதை கதா. ஷீப் செம்மறியாடு எப்படி சொல்லுவோம்னா பேடுன்னு சொல்லுவோம், பேடு. கவ் பசு, காய். புல்லக் காளை, பைல். ஸோ இங்கெல்லாம் தமிழ்ல பார்த்தீங்கன்னா நீங்க காய்னு எழுதியிருப்போம், இதை காய்னு சொல்லக்கூடாது காய்னு சொல்லுவோம். அதுதான் ஸ்போக்கன் ஹிந்தி ஸ்டார்டிங் இதுல என்ன சொல்லியிருப்பேன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஹிந்தி ஸ்போக்கன் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹிந்தில இருக்கிற என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிட்டாதான் உங்களுக்கு ஸ்போக்கன் ஈஸியா இருக்கும்னு நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து காய் இல்ல காய், இந்த காவை கான்னு சொல்லுவோம். ஹிந்தில ஒவ்வொரு லெட்டர்ஸ் இந்த லெட்டர்ஸையும் ஃபோர் வெரைட்டிஸ் 4 டைப்ஸா ரீட் பண்ணுவோம் நம்ம. அதோடைய ப்ரொனன்சியேஷன் 4 டிஃப்ரெண்ட் வேஸ்ல இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் இருக்கணும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ புல்லக் எப்படி சொல்லுவோம் பைல். பைல்னு எழுதியிருப்பாங்க தமிழ்ல, ஆனா அதை பைல்னு தான் சொல்லணும். பஃபலோ எருமை பைன்சா இல்லைன்னா பைன்ஸ்னு சொல்லுவோம்.
ஸோ பைன்ஸானா ஆண் எருமை, பைன்ஸ்னா எருமை பசு. நெக்ஸ்ட் ஸ்னேக் பாம்பு எப்படி சொல்லுவோம்னா சாம்பு. சாம்பு. டர்ட்டில் ஆமை, கச்சுவா 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 கச்சுவா. ராட் எலி, சூஹா. ஃப்ராக் தவளை, மேண்டக் மேண்டக். ஸ்குரில் அணில், கிலாரி கிலாரி. பிக் பன்றி, சுவர் சுவர்னு சொல்லுவோம்.